ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாத்துக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்கும் என்ன ஞாபகம் வரும்? கொடி ஏற்றுறதும் முட்டாய் கொடுக்கறதும் தானே. அப்படி இந்த கொடி ஏற்றுற இந்த நிகழ்வுக்கு பின்னாடி இருக்க கொடியை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? அது உருவான வரலாறை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தேசிய கொடியை பற்றின ஒரு விரிவான விளக்கத்தை நம்ம பார்த்துருவோம். நம்ம தேசிய கொடியில் இருக்க காவி நிறம் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து தைரியத்தை குறிக்குது. வெண்மை நிறம் வந்து உண்மை மற்றும் அமைதியை குறிக்குது. பச்சை நிறம் வந்து நம்பிக்கை மற்றும் பசுமையை குறிக்குது. நடுவில் இருக்க அசோக சக்கரம் வந்து வாழ்க்கை சுழற்சியை குறிக்குது. நமக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது மிக எளிதாக ஒன்றும் கிடைச்சிடல. பல்வேறு வகையான போராட்டங்கள் அப்புறமா பல்வேறு வகையான உயிர் தியாகங்களுக்கு அப்புறம் தான் சுதந்திரம் கிடைச்சிச்சு. சுதந்திர போராட்டத்தில் ஒற்றுமை உணர்வை ஏற்படுறதுக்கு ஒரு கொடி தேவைப்பட்டுச்சு. இதனால சுவாமி விவேகானந்தரோட சகோதரியான நிவேதிதா அப்படிங்கிறவங்க முதல்ல 1904 ஒரு கொடியை உருவாக்குறாங்க. இந்த கொடி சிவப்பு வெண்ணும் சதுர வடிவில் மஞ்சள் நிறத்தில் நடுவில் ஒரு வெண் தாமரை கொண்டிருந்தது. அதுக்கப்புறமா அதில் வந்தே மாதரம் அப்படிங்கிற சொல் வந்து இடம் பெற்றிருந்துச்சு. இதில் சிவப்பு நிறம் வந்து சுதந்திர போரையும், மஞ்சள் நிறம் வெற்றியையும், தூய்மையோட அடலத்தையும் குறிக்கிறதா இருந்தது. இந்த தேச கொடி பிரபலம் அடைஞ்சதை அடுத்து பல்வேறு பகுதியில் இருக்க பல்வேறு மக்களும் ஒவ்வொரு கொடியை அவங்கவுங்க உருவாக்க ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி சுயாட்சி போராட்டது போக பால கங்காதர திலகர் அப்புறம் அன்னை பெசன்ட் அம்மையார் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு தேசிய கொடியை உருவாக்குனாங்க. இந்த தேசிய கொடி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 5 சிவப்பு கோடுகளையும் 4 பச்சை கோடுகளையும் பெற்றிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷோட யூனியன் ஜாக் கொடி கூட சிறியதாக அதில் இடம் பெற்றிருந்தது. 1916 வருஷம் ஆந்திராவோட மசூலிப்பட்டினத்து பகுதியை சேர்ந்த பிங்களி வெங்கையா அப்படிங்கிறவர் எல்லாருக்கும் சேர்த்து பொதுவாக ஒரு தேசிய கொடியை உருவாக்கணும்னு முயற்சி செய்கிறாரு. அதோட அடிப்படையில் மகாத்மா காந்தி கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்குறாரு. அந்த ஆலோசனை அடிப்படையாக வச்சு சிவப்பு பச்சை நிறத்தில் ராட்டை சக்கரத்தை நடுவில் ஆதாரமாக கொண்டு ஒரு தேசிய கொடியை வந்து உருவாக்குறாரு பிங்களி வெங்கையா. ஆனால் அந்த கொடி வந்து மகாத்மா காந்திக்கு பிடிக்கல. மகாத்மா காந்தி என்ன நினைச்சாருன்னா, அனைத்து மதத்தினரையும் ஒன்றுபடுத்துவதாக கொடி இருக்கணும்னு நினைச்சாரு. அதனால மீண்டும் ஒரு கொடியை உருவாக்குறாங்க. இப்போ வந்து வெள்ளை பச்சை சிகப்பு இந்த 3 நிறங்களுக்கும் மத்தியில் ராட்டை சக்கரத்தினை வச்சு பொதுவாக ஒரு கொடியை உருவாக்குறாங்க. இது தற்காலிகமாக எல்லாராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டுச்சு. இதற்கு இடையில் சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அவரோட இந்திய படைக்கு வந்து ஒரு கொடியை வந்து உருவாக்குறாரு. அந்த கொடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிகப்பு வெள்ளை பச்சை இதுக்கு 3க்கும் நடுவில் பாயும் புளியை வச்சு ஒரு கொடியை உருவாக்குனாரு. இந்த கொடி வந்து வன்முறையோட அடையாளமாக வந்து மகாத்மா காந்தி கருதினாரு. அதனால அவர் புதுசாக ஒரு கொடியை உருவாக்கலாம்னு நினைச்சாரு. அதன் அடிப்படையில் கடைசியாக இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு 24 நாட்களுக்கு முன்னாடி பிங்களி வெங்கையா அப்படிங்கிறதுனால இந்திய தேசிய கொடி முழுமையாக பரிணாமம் அடைஞ்சிச்சு. காவி பச்சை நிறங்களுக்கு நடுவில் வெள்ளையும், அந்த வெள்ளை நிறத்துக்கு நடுவில் நீல நிறத்தில் அசோகரோட சக்கரம் அப்படின்னு சொல்லி இந்த கொடி வந்து இறுதி வடிவம் பெற்றது. இந்தியாவோட குடியரசாக மாறிய 1950 ஜனவரி 26 அன்னைக்கு தேசிய கொடியாக இக்கொடி வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இந்திய தேசிய கொடியை பயன்படுத்துக்குன்னே சில விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேசிய கொடியை வந்து விளம்பரத்துக்காக பயன்படுத்தக்கூடாது, இதை கிழிக்கக்கூடாது, எரிக்கக்கூடாது, அவமதிக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம அணிகிற உடைகளையும் கை துண்டவும் இதை பயன்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் மண், தண்ணி, தரை இதெல்லாம் படும்படி பறக்க விடக்கூடாது. கிழிந்த நிலையிலோ நிறம் மங்கிய நிலையிலோ தேசிய கொடி வந்து ஏற்றக்கூடாது. தேசிய கொடிக்கு அவமரியாதை ஏற்படாத வகையில் கையாள வேண்டும். இந்திய தேசிய கொடியை இரவு நேரத்தில் பறக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருந்துச்சு. இந்த சட்டத்துக்கு எதிராக நவீன் ஜிண்டால் அப்படிங்கிறது 2002 வருஷம் ஜனவரி மாதம் ஒரு வழக்கு தொடர்றாரு. இதுக்கு தீர்ப்பாக வந்து இந்திய தேசிய கொடியை இரவு நேரத்தில் பறக்க விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. இதுக்கப்புறம் தான் இரவு நேரத்துலையும் இந்திய தேசிய கொடி வந்து வானத்தில் சிறகடிச்சு பறக்க ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்ல செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற நல்ல வீடியோஸ் உங்களும் வந்து சேரும். இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ உங்களும் வந்து பார்க்குறேன். பாய் காய்ஸ்.